ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஏன் ஸ்டைலில் ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை அலசிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ஒரு 2 பழுத்த பழமாக எடுத்து அரிஞ்சு அது கூட போட்டுட்டு நல்லா மயிர அளவுக்கு கையிலேயே கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி தனியாக, சக்கை தனியாக எடுத்துருங்க. வடிகட்டி வச்சு வடிகட்டுங்க. கையாலையும் வடிகட்டலாம், ஆனால் அது சக்கை அந்த இதெல்லாம் உளுந்துடும். என் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டுருங்க. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், சக்கை தனியாகவும் புளி தனியாக சாரும் தனியாகவும் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 4 பல்லு பூண்டு, ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகா இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு ஓட்டியிருக்கேன்னு. கொஞ்சம் குறப்பாக இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. வாணலில் நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன், கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. வரமிளகா 2. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இதை நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணக்கிறதுக்கு அப்புறம் புளிசாரை ஊற்றிடுங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிசாரை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் உப்பு கம்மியாக போடுவோங்கிறனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு நுரக்கட்டி வந்திருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் ஒரு இதில் தனி பாத்திரத்தில் கொஞ்சம் மல்லித்தலை, பெருங்காயத்தூள், இந்த டிப்ஸ் நீங்கள் மறக்காமல் போட்டுருங்க. கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு ரசத்தை எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா ரசம் சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு உருளைக்கிழங்க நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருங்க. இது கூட வாணலில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, எப்போவுமே கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், இது வீட்டில் அடைச்ச மிளகாய்த்தூளுங்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும், நாங்கள் கம்மியாகவே போட்டுக்கிட்டோம். உப்பு, பெருங்காயத்தூள் நல்லா வணக்கி கொஞ்சமாக தண்ணி தெளித்து, நான் தெளிக்கிற மாதிரி தெளித்து விட்டு நல்லா வேக வைங்க. வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஏர் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். வாங்க போய் சாப்பிட்லாம். சாப்பாடு, ரசம், உருளைக்கிழங்கு சுவையோ சுவை. ரசத்தில் மட்டும் கொஞ்சம் காரம் அதிகமாக போயிடுச்சு. காரத்தை நீங்கள் குறைச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம்.